ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் காலையில் லேட்டாக தான் எந்திரிச்சோன்னே வாசு தொளிச்சு கோலம் போட்டு வச்சு மேலே செடியெல்லாம் இருக்குது மாடியில். அங்கே போய் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. நைட்டு பாத்திரம்லாம் விளக்கவே இல்லை, அடுப்பை மட்டும் தான் தொடச்சி விட்டு படுத்தோம். பாத்திரங்களை ஒரு முன்னாடி அரிசி எடுத்து ஊற வச்சிடலாம். அரிசி ஊற வச்சு பாத்திரம்லாம் கழுவிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாத்திரம்லாம் கழுவிட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டு விட்டு தக்காளி சாப்பாடு தான் சிம்பிளாக செஞ்சிடலான்ட்டு இஞ்சி பூண்டு உரிச்சிக்கிட்டு இருக்கேன். காலையில் என் பையனை எழுப்பி ப்ரெஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு கிளம்பணும், லேட் ஆகிடுச்சு எந்திரா அப்படின்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சியாச்சு தக்காளி சாப்பாடுக்கு. அடுப்பை பற்ற வச்சு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கரலாம். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதுக்கெல்லாம் போட்டு தாளிச்சிக்கரலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம், அது பொன்னிறமாகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சாப்பாடுக்கு எப்போயுமே இடித்து தான் போடுவேன், 1-2. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியுமே நான் மிக்சியில் நல்லா அரைச்சி ஊற்றிடுவேன் பேஸ்ட்டாக்கி. காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் போட்டுக்கணும். தயிர் கொஞ்சமாக போடணும். தக்காளி சாப்பாடுக்கு தயிர் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, புளிக்கும். அப்புறம் அரிசியை போட்டுறணும். அரிசியை கழுவி நல்லா போட்டுட்டு அந்த சாந்தோட ஒற்றுமை நல்லா பெரட்டணும். அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பாடு வேகும்போது. இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு குக்கரை வச்சு மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம பையனை கிளப்பி விட்டுறலாம் வாங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. தம்பியை குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். தம்பியை கிளப்பி விட்டாச்சு. இன்றைக்கி நம்ம தெருவில் இடியாப்பம் ஊற்றுக்கிட்டு இருந்தாங்க. தம்பி பாப்பாவும் இடியாப்பம் வேணும்னு கேட்டாங்க. சரி, அதை வாங்கி காலை டிஃபன் இடியாப்பமாக முடிச்சாச்சு. ஆராவுக்கு லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தா தக்காளி சாப்பாடு பிளெயின் ஆம்லேட் போட்டு வச்சு விட்டேன். தம்பியை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாப்பாவை தான் பால்வாடி கிளப்பி விடணும். பாப்பா தான் கொஞ்சம் துருன்னு இருப்பா. அவளும் சமத்தா நின்றுக்கிட்டா. இன்றைக்கி தலையெல்லாம் வாரி மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சு பாப்பாவுக்கு. குட் கேர்லாக படுத்திருந்தா இன்றைக்கி மேக்கப் போடும்போது பாப்பா. அவங்களும் செப்பல்லாம் மாட்டிட்டு பால்வாடி கிளம்பிட்டாங்க. அவங்க அப்பா தான் கொண்டு போய் விட்டுருவாங்க, பக்கத்தில் தான் இருக்குது பால்வாடி. அதுக்கப்புறம் நம்ம வாஷிங் மிஷினில் போட்ட துணியெல்லாம் எடுத்து மேலே கொண்டு போய் காய வச்சிடலாம். துணியெல்லாம் காய போட்டு நம்மளும் கொஞ்சம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டுட்டு காஞ்ச துணியெல்லாம் எடுத்து மறுபடியும் மடித்து வைக்க ஆரம்பித்தாச்சு. துணி ஃபுல்லாக மடித்து வச்சாச்சு. இதோட இந்த விளாக் முடிஞ்சிச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.